ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலேருந்து பாணி. இன்னைக்கு யோகா வாசிஷ்டம்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வழக்கமாக இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நாம் இந்த பிறப்பு எடுத்ததே ஒரு மேனிஃபெஸ்டேஷனால தான் அப்படின்னா பாருங்களேன். ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷனால தான் இந்த பிறப்பு, நீங்கள், நான், இந்த உலகம், அண்ட சராசரம் முழுக்க ஏற்பட்டதாக நம்ம ஒரு நினப்பில் இருக்கோம். அப்படிங்கும் பொழுது இங்கே வந்ததுக்கப்புறமா நம்மளால் எதையும் சாதிக்க முடியாமல் போயிடும். கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி உண்டான பதிவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்டான எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் இது சொல்லக்கூடியது ஞானத்திற்காக. ஸோ எல்லாத்தையும் சாதிக்க முடியுது அப்படிங்கும்பொழுது முக்தி பேர் அப்படிங்கிறதையும் எளிமையாக நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு ராமருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் அப்படிங்கிறது வருது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ராமர் கடன்னு கேள்வி கேட்குற வசிஷ்டர் மடமடன்னு அதுக்கு உண்டான பதில் அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ வீடியோ அப்படி தொடர்ந்து பாருங்கள். ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார். ஆதிவாகீக தேகம் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி பதிவுகளில் பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன? ஏதுமற்ற ஒரு தன்மை, அதாவது ஒளி உடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விளக்கத்திற்காகத்தான். ஆதிவாகீக தேகம் அப்படிங்கிறது எந்த விதமான பற்று பிடிப்புகள் இல்லாத ஒரு நிலையில், அமைதியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. இப்போது இது ஏன் தேகம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிரம்மம் அப்படிங்கிறது எந்த தன்மைகளும் அற்ற ஒரு நிலையில் இருக்குது. அதில் எதிர்ச்சியாக ஒரு அசைவுங்கிறது ஒன்று ஏற்பட்டது. அந்த அசைவு ஒரு சக்தி ரூபமாக மாறுச்சு. அந்த சக்தி ரூபமாக மாறினது ஒரு உயிராக இருக்குது. சரிங்களா? இது இருக்குது. இது ரெண்டுமே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆதியிலிருந்து இது ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சக்தி ரூபமாக வந்தது மும்மலங்களோட கூடும் பொழுது தான் பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த சக்தி ரூபத்தில் ஏற்கனவே அது கூட ஆணவ மலம் அப்படிங்கிறது கூடியிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த மலத்தினுடைய சேர்க்கையினால் பாதிக்கப்படாமல் அது பாட்டுக்கு அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பேர் ஆதிவாகிக தேகம்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பிரஜாபதி அப்படின்னு சொன்னால் இந்த ஆதிவாகிக தேகி அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம சிவன்னு சொல்லலாம், திருமால்னு சொல்லலாம் இல்லையா, பிரம்மான்னு சொல்லலாம், முருகர்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே ஆதிவாகிக தேகமுடையவர்கள். பிரஜாபதி எல்லாத்திற்கும் ஆதியானவர்கள், படைப்பிற்கு முதலானவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாமே நாமும் தான். ஜஸ்ட் இன்னும் நம்ம அந்த நிலையை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுனால இது யாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட அப்படின்னு ஒன்று, அது நம்மளை தான் சொல்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. சரி, இந்த ஆதிவாகிக தேகம் கொண்ட பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படிங்க கனவு கண்டார்? ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு கனவு அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது. அந்த உணர்ச்சி, அந்த கனவுனால் ஒரு உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு மாறுபாடு வந்தது. இதெல்லாம் எப்படி நடந்தது? இந்த உணர்ச்சி எப்படி திடப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி ராமர் கேட்குறார். அப்போது வசிஷ்டர் பதில் சொல்கிறாரு, இந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏன்னா ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அதன் மூலமாக நமக்கு கனவு, அதை பற்றின ஒரு நினப்பு அப்படிங்கிறது வரும். அந்த நினப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்ச்சிகளாக தொடர்ந்து வரும், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆதியில் அப்படி ஒன்றுமே இல்லை. ஏதுமே இல்லாத இடத்துல எப்படிங்க உணர்ச்சி வந்தது? இதுதான் ராமருடைய கேள்வி. ஆனால் உணர்ச்சி வந்ததும் இல்லாமல் அது திடம் வேறப்பட்டது. அது இப்படி ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு எப்படி எதையோ ஒன்று கற்பனை பண்ணுனாங்க அவங்க அப்படின்னு ஒரு கேள்வி தான் ராமர் கேட்குறார். இப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, உண்மைதான், ஆதியில் எதுவுமே இல்லை, ஏதோ ஒன்று சப்போர்ட்டே இல்லாமல் எப்படி ஒன்று வந்ததுன்னு கேட்டால் அது எதர்ச்சியாக வந்தது. அதற்கு எந்த விதமான விளக்கமும் கிடையாது. அது அப்படியே வந்ததுப்பா, அவ்வளோதான்ப்பா, ஒன்றும் சொல்கிறது இல்லைப்பா, அது எதர்ச்சியாக வந்ததுப்பா. சரியா? இப்போ இந்த எதர்ச்சியாக வந்த ஒரு நினப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கனவு நிலை, ஒரு கற்பனை அப்படிங்கிறது உணர்ச்சிகளாக மாறி இது எப்படி வந்தது? அதுவும் எதர்ச்சியாக தான் வந்தது. இது எப்படி எதர்ச்சியாக வந்ததோ அதே போல் இந்த உணர்ச்சிகளும் எதர்ச்சியாக தான் வந்தது. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த எதர்ச்சியை அந்த ஒரு கற்பனையும் அதனூடே வந்த உணர்ச்சிகளும் தொடர்ந்து ஒன்று அதையவே நினைக்க இது திடப்பட்டு போச்சு. இப்படி திடப்பட்ட காரணத்தினால தான் நாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கிறதாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயுமே இது இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதெல்லாம் நம்ம இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மளை சுற்றி தான் பாரு, என் வீடு தான், நான் டேபிளு தான், கேமரா அதான், நீங்கள் தான், நான் இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? உண்மையிலேயுமே இங்கே இப்படி எதுவுமே கிடையாது. ஆதியில் நாம் கண்ட ஒரு கற்பனை காட்சி தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இது காணல் நீர் போல் அப்படிங்கிறார் வசிஷ்டர். நீ பார்க்கக்கூடிய இந்த அண்ட சராசரம் அனைத்தும் வெறும் ஒரு காணல் நீர் போல். காணல் நீர் தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பக்கத்தில் போனோம்னா இருக்காது இல்லையா? இது போல தான். அப்போ நம்ம எட்ட நின்று பார்த்துட்ருக்கோம். அதனால தான் நம்ம அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். பக்கத்தில் போய் பார்த்து இல்லைன்னு புரிஞ்சுட்டோம்னா நம்ம ஞானி.
நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகலை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம அறிவை மட்டும்தான் நம்மளால் வளர்த்திக்க முடியுது. அறிவினுடைய முதிர்ச்சியான ஞானம், அந்த அறிவு ஒளிபுருந்திய அறிவாகிறதுக்கு நாம் இன்னும் பயிற்சி முயற்சிங்கிறத எடுக்கணும். எப்படிங்கிறது வசிஷ்டர் பின்னாடி சொல்லுவார். அப்போ இது வெறும் கற்பனை காட்சி தான், இங்கே உண்மையாலுமே கிடையாது. அப்போ இது எப்போ நீ உணர முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த உடலோடு இருக்கும் பொழுதே நீ உணர்ந்து விட வேண்டும். இதுதான் அங்கே முக்கியமே. தூங்குகிறோம், தூங்கும் பொழுது கனவு காண்றோம். இந்த கனவு நிலையில் இருக்கும் பொழுது நாம் தூங்குகிறோம், கனவு தான் காண்றோங்கிறது நமக்கு தெரியாது. அங்கே வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாகவே இருக்கும் இல்லைங்களா? அங்கே கனவுல உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், அது உண்மையான ஒரு நிலையாகவே இருக்கும். கண் விழித்ததற்கு பிறகு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆடாடாடா கனவு தான் கண்டுக்கிட்டு இருந்தேனா அப்படிங்கிற நமக்கு தெரியும். வெறும் சொப்பனம், அது அது அசத்தியம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதே போல தான் நீ இந்த விழிப்பு நிலையில் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிய இல்லையா, இது பூரா கனவு. இது எப்போ நீ வந்து இதெல்லாம் கனவுன்னு உனக்கு எப்போ தெரியும்? இதற்கு அடுத்த நிலை, இதற்கு உயர்ந்த நிலை போகும்பொழுது தான் இது கனவுன்னு தெரியும். அப்போது ஒரு நிலையில் இருக்கிற வரைக்கும் அது உண்மை. அந்த நிலை மாறி அதை விட உன்னதமான ஒரு நிலைன்னு போகும்பொழுது முன்னிலை கனவாக மாறிடும். அப்போ இப்பொழுதே இது நீ கனவுங்கிறத உணர்ந்துட்டேன்னா என்ன நடக்கும்? முக்தி அடைஞ்சிருவேன். இவ்வளோதான்ப்பா முக்தி அடைகிறதுக்கு உண்டான வழி. அப்போ இது எல்லாமே நானாக கற்பனை, அப்போ எனக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நான் கற்பனை பண்ணிக்கிட்டது தானான்னு கேட்டால், ஆமாம் ஐயா, நீ கற்பனை பண்ணிக்கிட்டது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே இருக்கும் பொழுதே நீ இதை விட உயர்ந்த ஒரு நிலைக்கு போயிட்டேன்னா இது கனவாக தெரிஞ்சிடும். இது நம்மளுடைய த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்பி அண்ட் ராத்து அவங்க வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இறப்பாங்க. அப்போ அந்த எனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த அண்ணா தான் விஸ்பின்னு நினைக்கிறேன். அவங்க தான் பேச பேச அவங்க அம்மா அந்த ஆட்டோ ரைட்டிங்கில் எழுதுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உண்மையை நினச்சிட்டு இருந்தேன். ஆண் மூலர் அப்படிங்க எடுக்கும்பொழுது தான் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்திருந்தது ஒரு கனவு தான். நான் ஒரு நீண்ட உறக்கத்தில் தான் இருந்திருக்கேன். நான் ஒரு கனவு காட்சி போல தான் இந்த உலகம் அப்படிங்கிறது இருந்ததுங்கிறது எனக்கு புரிஞ்சுதுன்னு அந்த ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. வசிஷ்டர் இந்த யோக வாசிஷ்டம் பூராமே இதே வார்த்தையை தான் சொல்கிறார். அப்போது இறந்ததற்கு பிறகு அது உணர்ந்தோம்னா பயன் இல்லை. ஏன்? நமக்கு இன்னும் ஒரு சில ஒட்டுறவுகள் அப்படிங்கிறது இருக்கும், திருப்பும் கீழே வந்துடும். அப்போ பெர்மனெண்ட்டாக வராமல் நிற்கிறதுக்கு இந்த உடலோடு இருக்கும் பொழுதே இது கனவுங்கிறத நம்ம உணர்ந்துடணும். அறிவு இப்போ நமக்கு சொல்கிறதுனால அறிவு வந்திருக்கு, ஆனால் உணரலையே. அப்போ உணர்வதற்குண்டான வழி அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸோ அதுவே மோட்சம் அடைவதற்குண்டான ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லாத வரைக்கும் நாம் அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இதெல்லாம் கனவுங்கிற அந்த உண்மை நமக்கு புலப்படாது அப்படிங்கிறாரு வசிஷ்டர். இங்கேருந்து ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, இது எப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்பொழுது, ஒரு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இந்த அறிவு வந்து ஒரு பொருளை வந்து அறியக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இந்த பொருள் இப்படி தான், இந்த பொருள் இப்படி தான், இந்த பொருள் இப்படி தான்னு அது ஒரு பகுத்து வச்சு அதை அறிந்துக்குது. இந்த அறிவை வந்து இது இப்படி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் அந்த பொருளையும் தன்னையும் அது வந்து இணைச்சி பார்த்துக்குது. இதற்கு பேர் புத்தின்னு அர்த்தம். தன்னை கூட அது கூட இணைச்சி பார்த்துக்கிறது, அதுக்கு பேர் புத்தின்னு அர்த்தம். அறிவு ஒன்று தான், ஆனால் அதனுடைய தன்மை மாறுபட்டதுனால அது கீழ்நிறை அறிவாக வந்து அதற்கு இருக்குது. இது என்ன பண்ணிடுது, தன்னோடு ஒன்று தன்னை பிணைச்சிக்கும் பொழுது அந்த இடத்துல பந்தம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுருது. அப்போ இது என் மனைவி, இது என் மக்கள், இது என் தாய், இது என் தந்தை, சகோதரன், சகோதரி, உற்றார், சுற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகுபாடுகளை வச்சு ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்குது. இதுவும் அறிவினுடைய காரணம்தான். ஆனால் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி, இப்படியெல்லாம் உண்மைன்னு ஒன்று இல்லைன்னு சொல்லி புரிஞ்சதுக்கப்புறம் அந்த அறிவு ஒரு தெளிவான ஒரு நிலை அடையும் பாருங்க, அதுதான் சுடர் விட்டு எரியக்கூடிய உண்மையான அறிவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தி ஹையஸ்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுக்கு பேர் என்ன? கேவல அறிவு. கேவலம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். கேவல அறிவான நிலையே மோட்ச நிலை. அப்படின்னா என்ன? இதெல்லாம் பொய்ன்னு உணர்ந்த ஒரு நிலை. ரெண்டும் அறிவு தான். தபாரி இருக்குன்னு சொல்கிறதும் அறிவு தான், அங்கே இல்லைடா அப்படின்னு சொல்கிறதும் அறிவு தான். ஆனால் அதனுடைய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறிடுது. இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்குது, அறிவு முதிரும் பொழுது ஓ இல்லை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அதுதான் மோட்சம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார், இப்படி வெகு காலமாக எங்கள் மனசில் வேறு ஒன்றி நின்றுச்சு, என்னுடைய புத்தியில் வேறு ஒன்றி நின்றுச்சு இல்லையா? இது இப்படி இருக்குது, இந்த பந்தம் பாசம் இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லாமே உண்மை தான். சூரியன் ஒன்று இருக்குது, நிலான்னு ஒன்று இருக்குது, எல்லாமே புத்தியில் ஊன்றி நின்று ஒரு காலம், வெகு காலமாக ஊன்றி நின்னது. இது வந்து இதிலிருந்து முதல்ல எப்படி வெளியே வர்றதுங்க?
அப்புறம் இந்த அறியும் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்ன அது என்ன அது என்ன அப்படின்னு அறியும் தன்மை எப்பொழுது சாந்தமடையும் அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் சொல்கிறாரு, இந்த பொருட்கள் மீது இருக்கக்கூடிய உண்மை நிலை அப்படிங்கிறது உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த பந்தம் அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த இந்த பந்தம் அப்படிங்கிறது ஏற்படாமல், ஓ இது நிலையற்றது, இந்த பந்தம் அப்படிங்கிறது என்னால் ஏற்பட்டது தான், ஆதியில் இல்லை. அப்போ யார் உருவாக்குனா? நான் தான் உருவாக்கியிருக்கேன். அப்போ ஆதியில் இல்லாதது நானாக நடுவகளை உண்டு பண்ணது. அப்போ அது என்னுடைய தேவையினால் உண்டு பண்ணது. அப்போ இது உண்மை இல்லைங்கிறது உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் பந்தம்ங்கிறது கட்டு. அப்போ இந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிந்த ஒரு நிலைக்கு உயர்ந்துடும். அவ்வளோதான் மோட்சம் அடைவதற்கு உண்டான வழி. எவ்வளோ சிம்பிளாக 2 வரியில் சொல்லிட்டு பார்த்தீங்களா? அடுத்தது ஞானம் அப்படிங்கிறது எல்லாத்திற்கும் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஒரு தனிப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அப்படி இருக்கும் பொழுது இந்த பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடியது எப்படி வந்தது? நான் ஞானியாக தானே இருந்தேன் ஆரம்பத்தில், அப்புறம் எப்படி இங்கே கீழே வந்து இந்த பகுத்தறிவு இது தனி இது தனி இது தனி பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது, அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவாகவே தான் இருக்குது, அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது. ஆனால் உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மாறுபாடு வந்துருச்சு. எப்பொழுது இந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று வந்ததோ அன்னைக்கு சமமாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவில் ஒரு மாற்றம் வந்து அது வேற நான் வேற அது என்ன இது என்னன்னு மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்போ இந்த மாறுபாடான ஒரு தன்மை அஞ்ஞானமும் உயர்ந்த ஒரு நிலை போகும்பொழுது அது ஞானமுமாக மாறிவிடுகிறது. இப்போவும் நம்ம ஞானி தான், ஆனால் அது உணராமல் இருக்கிறதுனால நம்மளை அஞ்ஞானின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இவ்வளோதான், மித்தபடி பெருசாக வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போது நான் நீங்கள் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னால் உணரக்கூடியது தானே, பிரத்யட்சமானது, என்னால் உணர முடியாது. தான் பார்க்குறனே, இந்த டேபிள் இருக்கே, இந்த கேமரா இருக்கே, உங்கள் கண்ணுக்கு நான் தெரியுறேன்ல, அப்போ இதெல்லாம் தான் இருக்கே, இருக்கிறது எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ராமர் கேட்க, வசிஷ்டர் இருந்துட்டு ஆரம்பத்தில் ஒன்றே உருவே ஆகலை அப்படின்னு சொல்லும் பொழுது, எதுவுமே உருவாகலை அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே இது இருக்குது அது இருக்குதுன்னு எப்படி பேச்சுக்கு இடம் வரும்? அதில் ஒன்றும் உருவே ஆகலை, வெறும் கற்பனை தான் இங்கே இருக்குது. அப்போ உண்மையிலுமே இங்கே இது இல்லைன்னா எதுவுமே உண்மையாக இங்கே இல்லை, வெறும் கற்பனை தான். அப்போ உருவுன்னு ஒன்று உருவே ஆகவே இல்லை, இங்கே உலகமும் இல்லை எதுவுமே இல்லைங்கும் பொழுது இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சு எப்படி வந்தது அப்படின்னு வசிஷ்டர் கேட்குறாரு. அப்போ ராமன் என்ன சொல்கிறாரு, ஆனால் இதெல்லாம் எனக்கு நித்தியமான அனுபவமாக எனக்கு தெரியுதே, எனக்கு தொட்டால் தெரியுதே, நான் சும்மா சொல்லி கேட்குறேன், எனக்கு இதெல்லாம் நித்தியமான அனுபவமாக தெரியுதே அப்படின்னு ராமர் சொல்லும் பொழுது வசிஷ்டர் சொல்கிறாரு, உண்மைதான், கனவு காணும் பொழுது அது உண்மையாக தான் தெரியுது, காணல் நீர் பார்க்கும்போது அதுவும் உண்மையாக தான் தெரியுது, ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது அதுவும் உண்மையாக தான் தெரியுது. ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயுமே உண்மையானு கேட்டால் இல்லையே, கண்ணு முழிச்சா தான் அது கனவுன்னு தெரிஞ்சிருதே, காணல் நீர் பக்கத்தில் போனால் அது காணல் நீர் தெரிஞ்சிருதே, நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு அந்த காரியம் நடந்ததற்கு உண்டான இதே இல்லாமல் போயிடுதே இல்லையா? அப்போது அந்த முடிஞ்சு அந்த 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 ஒரு இது முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு நிகழ்வு நடந்ததே முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு உண்டான எந்த விதமான தடையும் இருக்காது, போச்சுன்னா அது அப்படி தான் போச்சு, அடுத்தடுத்துக்கு போயிடுறோமே. அப்போது இது எல்லாமே உண்மைன்னு சொன்னால் இப்போ இதெல்லாமே உண்மையாக தானே இருக்கணும், ஆனால் உண்மை இல்லையே, மாறுபட்டு வந்துடுது. அப்போ இங்கே உண்மையிலுமே எதுவுமே இல்லை, இது ஒப்புக்கொள்கிறதுக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படிங்கிறாரு. ராமர் ஒன்றும் விட்டவாட்ட காணோம் அப்படின்னு ஒரே ஒரு இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு மகா பிரளயம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த மொத்தம் உலகமும் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு பிறகு இந்த உலகம் வந்து மிஞ்சி இருப்பது பரம்பொருள் தானே மிஞ்சி இருக்கும். அப்போ இந்த பரம்பொருள் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்கலாம்ல, அதற்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்பொழுது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது சாந்தமானது, எந்த விதமான மாறுபாடும் இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியது பரம்பொருள். எந்த விதமான மாறுபாடும் இல்லாததுக்கிட்ட எப்படி மாறுபாடுன்னு வரும்? வராது. ஒரு காரணம் இருந்தால் தான் காரியம் இருக்கும், காரணமே அங்கே இல்லைங்கும்போது எப்படி காரியம் இருக்கும்? அப்போ இங்கே இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி உண்டாயிருக்கும்? உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ இந்த மகா பிரளயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது இல்லையா? சரி, ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி ராமர் கேட்குற மகா பிரளயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது. சரி, பரம்பொருள் உருவாக்கலை, இந்த மகா பிரளயம் ஒன்று ஏற்பட்டுருச்சு, இந்த பூமி இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூக்குமமான வடிவில் அப்படிங்கிறது இருந்தது, பின் தானாகவே அது உருவாயிருக்குன்னு உருவாயிருக்கலாம்ல அப்படின்னு வசிஷ்டர் இதுக்கு சாட்சி யார்? எந்த ஞானி இருக்கா இப்படி உருவாச்சு இப்படி தான் உருவாச்சுன்னு சொல்கிறது? யாருமே இல்லைப்பா. அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே ஆகலை, இங்கே உண்மையிலுமே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் வசிஷ்டர். ஆனால் ராமர் விடுவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்கிறார். அது அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இன்னும் ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ஸ் இருக்குது, சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.